எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பிளாக் டர்மலின் பிரமிட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம விஹா ஷாப்க்கு நிறைய பேர் வந்துட்டு பொருள்கள் நல்லா இருக்குது, இடமும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம விஹா ஷாப்லேருந்து பிளாக் டர்மலின் கற்கள், பிளாக் டர்மலின் பிரமிட் வாங்கினவங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சிலர். அது தவிர வீட்டில் எந்த பிரமிட் வைத்தா நல்லது அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாகவே பிரமிட் எது வைத்தாலும் நல்லது தான். காரணம், பிரமிட் வைத்தால் நமக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் எல்லாம் இந்த பிரமிடால் ஈர்க்கப்பட்டு, அந்த முனை பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் பாருங்கள், கூராக இருக்கும், அதனால் ஈர்க்கப்பட்டு அதன் வழியாக உள்ளே இறங்கி அதில் காப்பர் வயரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காப்பர் வயரில் பரவிட்டு அப்படியே நம்ம சுற்றி எல்லாம் வீட்டில் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அது எந்த பிரமிடாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வைக்கலாம். இந்த பிரமிட் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் தவறான கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்கிட்ட கூட கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, சிலர் பிரமிட் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. நான் சொல்லணுன்னா இதை பற்றி கழுதை அறியுமோ கற்பூர வாசனை அப்படின்னு தான் சொல்லுவேன். உலகமே பிரமிட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அதுவும் விஷயம் தெரிஞ்சவங்க தான் நல்லது சொல்லுவாங்க. விஷயம் தெரியல, எனக்கு அதை பற்றி தெரியல, என்கிட்ட அந்த பொருள் இல்லைன்னா அதை பற்றி நல்லது சொல்ல தோணாதில்ல. நல்லவங்களுக்கு எப்போவுமே நல்ல கருத்து தான் உதிக்கும், கெட்டவர்களுக்கு எப்போவுமே கெட்ட கருத்து தான் உதிக்கும். எப்போவுமே பிறரை மனதில் வைத்து நம்ம ஒன்று தாக்கணும்னு பேசினோன்னா பொருள்களை வைத்து தாக்குறது ஒரு சிலருடைய குணம் வழக்கம். அதை வச்சே அவங்க எப்பேற்பட்ட குணநலன் கொண்டவர்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, கமெண்ட்டில் ஒரு சிலர் போட்டிருக்கீங்க, நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்க, சிலர் அகைன்ஸ்டாக சொல்லுவாங்க, சிலர் கிடையாது ஒருத்தர் அகைன்ஸ்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு. அது அவங்க குணம்னு விட்டுட்டு போங்க. நீங்கள் அதை கொண்டாந்து என்கிட்ட சொல்லாதீங்க. என்ன நீங்கள் நம்புனீங்கன்னா இல்லை, என்ன நீங்கள் நம்ப வேண்டாம், கூகுளுக்கு போங்க, பிரமிட் வச்சா நல்லதா கெட்டதா, இல்லை பிரமிட் வைக்கலாமா வேண்டாமா, என்ன நன்மை இருக்குது அப்படின்லாம் இப்போ அதில் கூகுளில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லதா கெட்டதான்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போது இந்த ரேக்கி படித்தவங்க, இல்லை இந்த ஆன்மீகத்தில் ஆழமாக போய் சிந்திக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரமிட் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. பிரமிட் வைத்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள், இப்போ நன்கு படித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் பிரமிட் வைத்தால் ரொம்ப நல்லது. அதாவது ஒரு பிரமிட் வைத்தோம்னா நல்ல தூக்கம் வரும், தேக ஆரோக்கியத்திற்கு நல்லது, மென்டலி ஃபிசிக்கலி எல்லாத்துக்குமே நல்லது. ஒரு தயிர் உர ஊற்றி புளிக்காமல் இருக்கணும்னா பிரமிட் வச்சா புளிக்காதுன்னு சொல்கிறாங்க. இது நான் சொன்னேன்னா, ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்கிறாங்க. ஆராய்ச்சி செய்து பல அறிஞர்கள் சொன்னதை படிச்சுத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். படிக்காமல் சிலர் தவறுதலாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சா ஆகாது, இதை வச்சா ஆகாது அப்படின்னு. அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். பேசி மக்களை குழப்பி வேடிக்கை பார்ப்பது பார்த்திங்கன்னா இது சுயநலத்திற்கு சமானம் இல்லையா? அதனால் பிரமிட் எது வைக்கணும் அப்படின்னு நம்ம விஹா ஷாப்லேயே நம்ம இந்த சர்வீஸ் கேர்ள்ஸ்ட்டு, அதாவது உதவியாளர்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே பிரமிட் பற்றி எல்லாம் பதிவுகள் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்களோ இல்லையோ, பார்க்காம தான் கேட்குற மாதிரி தெரியுது. அதனால தான் இந்த பதிவு கொடுக்கலாமேன்னு கொடுக்குறேன். பொதுவாகவே ஒரு பிரமிடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. அதிலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த பிளாக் டர்மலினுக்கு என்ன ஒரு குணம் இருக்குன்னா, கெட்டதையெல்லாம் அப்படியே புறந்தள்ளிடும், நல்லவற்றை மட்டுமே கிரகிச்சு நமக்கு கொடுக்கக்கூடியது. அதாவது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கும். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லலாம், பாசிட்டிவ் வைப்ரேஷன்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் நம்மிடம் சேர்த்து கெட்டவற்றை, நெகட்டிவ் எனர்ஜியை, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் புறந்தள்ளும், அப்படியே வெளியே தள்ளிடும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டது தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டர்மலின். பொதுவாகவே இயற்கையாக விளைந்த பொருள்கள் அனைத்திற்குமே சக்தி அதிகம். சங்கு எடுத்துக்கோங்க, இயற்கையாக வந்தது. முத்து எடுத்துக்கோங்க, இயற்கையாக வந்தது.
நவரத்னங்கள் எடுத்துக்கோங்க, அத்தனையுமே இயற்கையாக விளைந்த பொருள்கள். அது அத்தனைக்குமே சக்தி அதிகம். எப்படி பூமியிலிருந்து விளைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு உடம்புக்கு சக்தியை ஏற்படுத்தி கொள்கிறோமோ அதுபோல் இயற்கையாக விளைந்த பொருள்கள்லையும் நிறைய சக்தி இருக்குது. அதை நம்புறவங்களுக்கு சக்தி, நம்பாமல் பிதற்றுகிறவர்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அதை பற்றி அதை விட்டுருவோம். நம்ம இந்த பிளாக் டர்மலினுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கிட்டவே நெருங்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு தன்மை இருக்குது. இதுலேயே பிளாக் டர்மலின் ஸ்டோன் சாதாரணமாக ரஃப் ஸ்டோன் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டோன் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீல் பண்ணும். உடம்புல ஏதாவது பிரச்சனை, நாடி நரம்புகளில் இல்லை உடலில் வலி இருந்துச்சுன்னா அந்த கல்லை வச்சு நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. கையில் வச்சு அப்படி அழுத்தினோன்னா நமக்கு அக்யூபஞ்சர் போல் செயல்படும். நமக்கு இந்த ஆர்த்ரிட்டிஸ் பெயின் வேறு எது இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பிளாக் டர்மலின் சாதாரண கற்களுக்கு நம்ம viha.online அதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு அந்த தன்மை இருக்குது. இந்த பிளாக் டர்மலின் பிரமிடுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் எது இருந்தாலும் எடுத்துரும். இன்னொன்று நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். நமக்கு ஏதாவது மூட் அவுட் இருந்தோன்னா இந்த பிளாக் டர்மலின் பிரமிடை பக்கத்தில் வச்சுக்கிறது, இல்லை அந்த கல்லை பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். நம்ம உடம்புக்கு ஒரு சக்தியை, உந்துதல் சக்தி, ஊட்ட சக்தியை எல்லாம் கொடுக்கும் இந்த பிளாக் டர்மலின். என்ன ஒரு கல் போய் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மினரல்ஸ் நமக்கு கொடுக்கும். அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல காலம் மக்கி போய் தான் நமக்கு கிடைக்குது. எத்தனையோ காலம் மக்குன ஒரு விஷயம் நமக்கு எவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கும், யோசிச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. நம் மனதிற்கும் உடலுக்கும் நன்மை பயக்கக்கூடிய இது போன்ற இயற்கையாக விளைந்த பொருள்களை கொண்டாடணும். நம்ம வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பிளாக் டர்மலின் எங்கே வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிறர் கண் படும்படி நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இப்போது நம்ம வாழக்கூடிய இந்த டிராயிங் ரூம் இருக்குது. இப்போ பெட்ரூம்ன்றது தனியாக இருக்கும், பர்சனலாக இருக்கும், எல்லாரையும் விட மாட்டோம். ஆனால் இந்த ஹாலில் எல்லோரும் உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துல மற்றவங்க கண் படும்படி இந்த பிளாக் டர்மலின் கல் வைங்க, பிரமிடு வைங்க. ஏன்னா மற்றவங்க எதிராளி நல்லவங்களாகவும் இருக்கலாம், கெட்டவங்களாகவும் இருக்கலாம். அவங்க மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மக்கிட்ட வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கண்ணீரெல்லாம் அதனால தான் படுது இல்லையா, கண் படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் படாமல் இருக்கணும்னா பிளாக் டர்மலின் ஸ்டோன் ஆர் பிரமிட் வச்சுக்கிட்டோன்னா அது அது அப்படியே அந்த வைப்ரேஷனை தடுத்து நிறுத்திடும். இதெல்லாம் எப்படிங்க வைப்ரேஷன் தடுத்து நிறுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிர்வலைகள், கெட்ட அதிர்வலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி பிரமிட்ஸ்க்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சிலர் விதண்டாவாதம் குதர்க்கமாக இப்படியெல்லாம் கேட்பாங்க. அதனால் சொல்கிறேன். இப்போது டிவி இருக்குது, அந்த இடத்துல நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், அந்த டிவியை ஆப்ரேட் பண்ணுறோம். அதற்கு நடுவில் ஒரு மின்காந்த அலை போய் தான் ஆப்ரேட் பண்ணுது. நம்ம எந்திரிச்சு போகாமல் ரிமோட் மூலமாகவே எல்லாமே ஏசி ஆகட்டும் டிவி ஆகட்டும் செயல்படுத்துகிறோம் இல்லையா. அப்போ எப்படி அந்த மின்காந்த அலைகள் நடுவில் போய் தான் அந்த மாதிரி செயல்படுது, ஆன் பண்ண செய்யுது, ஆஃப் பண்ண செய்யுது, எல்லாம் பண்ணும் பொழுது அந்த மின்காந்த அலைகளை நம்ம கண்ணால் பார்த்தோமா என்ன, பார்க்கலையே. அது போல தான் இந்த நல்ல அதிர்வுகளை, கெட்ட அதிர்வுகளை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அது தாக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒன்று ஆகுது பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம சொல்கிறோம் நமக்கு என்னமோ ஆயிடுச்சு, நல்லா இருந்தோமே, அவங்க வந்துட்டு போனாங்க, என்னமோ உடம்பு படுத்துது, கண்ணெரிச்சல் எடுக்குது. பொதுவாகவே யாராவது கண்ணீர் வச்சாங்கன்னா கண்ணெரிச்சல் எடுக்கும். கண்ணெரிச்சல் எடுக்குதே, தலை வலிக்குதே, வாந்தி வர மாதிரி இருக்கே, வயிறு வலிக்குதே அப்படின்னு நினைக்கிறோம்ல. எதிராளி நல்லவர்களாக இருந்தால் நமக்கு ஒன்றும் ஆகாது. அவங்களுடைய கண் பட்டுச்சுன்னா நமக்கு இது போன்ற செயல்கள் எல்லாம் ஏற்படும், இது போன்ற உபாதைகள் ஏற்படும். அந்த உபாதைகளை தடுப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரமிடுகள் எல்லாம் வச்சுக்கிறது. அதனால் நீங்கள் இந்த டிராயிங் ஏரியா எல்லாரும் வந்துட்டு போகிற ஏரியாவில் இந்த பிளாக் டர்மலின் வைக்கலாம். தொழில் செய்கிறவங்க இந்த கல்லா பெட்டி இருக்கும் இல்லையா, கேஷ் பாக்ஸ், அந்த பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த டேபிள் வச்சுருப்பீங்க கட்டாயம், அந்த டேபிள் மேலே வச்சுருங்க. இன்னொன்று நான் சொல்லியிருப்பேன், இந்த பிளாக் டர்மலினை நீங்கள் இந்த வாசல் பதிக்கும் பொழுது, நிலைவாசல் பதிக்கும் பொழுது வாஸ்து பொருள்களில் அதையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா உள்ளேயே பதிச்சிட்டோன்னா சங்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கெட்ட விஷயத்தெல்லாம் வீட்டு வாசலுக்கு வெளியிலேயே புறம் தள்ளணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பதிச்சிருப்பாங்க. அதுபோல் பிளாக் டர்மலின் புதுசாக வீடு யாராவது கட்டுறீங்கன்னா பிளாக் டர்மலின் கல் அல்லது பிரமிடு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த பிரமிடெல்லாம் பதிச்சிருங்க, நிலைவாசல்லையே பதிச்சுக்கோங்க. இல்லை நிலைவாசலெல்லாம் பதிக்க முடியாது, நாங்கள் எப்போவோ வீடு கட்டிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளாக் டர்மலினில் கொத்தாக இருக்கும் பாருங்கள், திருஷ்டி எடுக்கிறதுக்குனே தனியாக நம்ம viha.online இருக்குது. இதை நீங்கள் நிலைவாசலில் உள்பக்கமாகவே மாட்டலாம். என்ன வெளிப்பக்கமாக மாட்டினா நிறைய பேர் என்னென்னமோ மாட்டி வச்சுருக்காங்களே, மாயமா மந்திரமா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நல்லவங்க நல்லதை எடுத்துப்பாங்க, கெட்டவங்க பேசத்தான் செய்வாங்க. மொத்தத்தில் இந்த பிளாக் டர்மலின் பற்றி சொல்லணுன்னா, உடல் உபாதைகள் இருந்தால் அதை நீக்கிடும், மன உபாதைகள் இருந்துச்சுன்னா அதையும் நீக்கிடும், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பக்கத்துலேயே வரவிடாது. இன்னும் சொல்லணுன்னா இந்த பிளாக் டர்மலின் நம்ம ரூட் சக்கராவுடன் தொடர்புடையது. ரூட் சக்கரான்றது ரொம்ப முக்கியமான சக்கரா. 6 சக்கரங்களும் ரொம்ப முக்கியமானது. அதில் ரூட் சக்கரான்னா அதாவது வேர் போன்றது அப்படின்றாங்க இல்லையா, அதனால் ரூட் சக்கராவுடன் இணைந்தது. அதனால் மொத்தத்தில் இந்த வேர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மற்றது எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா. அந்த வேரை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரூட் சக்கரா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் டர்மலின் பயன்படுத்தலாம். பிளாக் டர்மலின் ஸ்டோன் வச்சு ஹீல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிளாக் டர்மலின் அந்த கொத்து திராட்சை கொத்து போல இருக்கின்ற அந்த கற்களை கொத்த மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரமிடு கூட வைக்கலாம். சரி, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம viha.online எல்லாமே இருக்குது. வாங்கியவர்கள் எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டதுனால தனிப்பதிவாக கொடுக்குறேன். இனிமே வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே எங்களுடைய ஆன்லைன் ஷாப் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருக்கும். அங்கே உங்களுக்கு தேவையான பொருள்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். இந்த பிளாக் டர்மலின் அந்த திராட்சை கொத்து போல் இருக்கக்கூடிய பஞ்ச் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது. அப்புறம் பிளாக் டர்மலின் பிரமிடும் இருக்குது. இன்னும் நிறைய பிரமிடுகள் இருக்குது. பிளாக் டர்மலின் ஹீலிங் ஸ்டோன் கூட இருக்குது. உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய பொருள்கள் நீங்கள் கேட்குறதெல்லாம் நாங்கள் அப்லோடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.